போய் இந்த படத்துக்கான கன்னடிகாசோட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சண்டை போடாம பேசாம அவங்களுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சிருந்தாவே ஓடிடுப்பானுங்க. நேற்று நைட்டு தான் தக் லைஃப் மூவியை ஈரோட்ல இருக்க ஸ்ரீசக்தி தேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்தேன். 190 டிக்கெட் பிரைஸ் சார்ஜ் பண்றாங்க. உள்ள போய் பார்த்தா தேட்டர்ல நாங்க ஒரு 20 பேர் இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு மத்தவங்க எல்லாம் வந்தாங்க. ஒரு ஹாஃப் ஆஃப் த தேட்டர் ஃபில் ஆச்சு. டெல்லியில ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருக்கவர் தான் நம்ம ரங்கராய சக்திவேல். அப்படி என்னதான் இவங்க கேங்ஸ்டர் பண்றாங்கன்னு பார்த்தா அதை எந்த சீன்லயும் காமிக்கவே இல்லை. கமலன் மணிரத்னம் 27 வருஷம் இல்ல 37 வருஷம் கழிச்சு ஒன்னா சேர்ந்ததுனாலேயே இந்த காம்போவுக்கு செம ஹைப் இருந்துச்சு. ஆனா அந்த ஹைப்பை படம் நிறைவேற்றுச்சான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. ஒரு 60 செகண்ட் ரீலுக்கு நான் என்ன எஃபர்ட் போடணும் அதை கூட இவங்க இந்த படத்துக்கு போடல. ஈஸியா அடுத்தடுத்து ப்ரெடிக்டபிள் சீன்ஸ், தேவையே இல்லாத சீன்ஸ், பழைய கதைன்னு இந்த படத்துல லேக் இல்ல, லேக்ல தான் மொத்த கதையே இருந்துச்சு. எஸ்டிஆருக்குலாம் சுத்தமா ஸ்கிரீன் பிரசன்ஸே இல்ல. அங்கங்க இங்க தான் வந்துட்டு போவாரு. பரிதாபங்கள் கோபிக்குலாம் இந்த படம் ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஒரே விஷயம் தான், கமல் ஸ்டார்டிங்ல இருந்து கொள்வாங்க, சாகவே மாட்டாரு. எஸ்டிஆர் ஒரே வாட்டி தான் அடிப்பாங்க, செத்துருவாரு. என்னடி இதுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஜாலியா உங்க ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு வரலாமே தவிர மத்தபடி எக்ஸ்ட்ரீம் மொக்க படமும் கிடையாது. அட் த சேம் டைம் சத்தியமா இது நல்ல படம் கிடையாது. ஸோ சாரி டு சே திஸ். ஓவரால் இந்த படம் மணிரத்னமோட ஃபிளாப் மூவி லிஸ்ட்ல தான் வரும். நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா ஹானஸ்டா உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. நான் சொன்னது ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.